அந்த மாத்தியோட சேர்ந்துதான் நான் இந்த பிரச்சனையில ஜெயிக்கணும். எதிரிதான் நண்பன். குறி தப்பாம அடிச்சா ரிஷி எனக்கு, லக்ஷ்மி உனக்கு. அந்த யாழினி இருக்கல்ல, அவ அப்பனை ஆத்தாளையும் முழுங்கிட்டு இங்க வந்திருக்காடா. அப்ப நான் உன்னை முழுங்கிடுவேனா? அவங்க செத்துட்டா நீங்க வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அவ பேசுறதுல எந்த தப்பும் இல்லைங்க. இப்படிலாம் பேசலாமா? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? அண்ணன் எப்ப சாவான், திண்ண எப்ப காலி ஆகும்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. வெற்றி மாமா இல்லங்கிறதுனால அந்த உரிமை உங்களுக்கு வந்துராத சக்தி. என் அண்ணன் இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது. அண்ணா, ஒன்ன மட்டும் வச்சு பார்க்க முடியும், அதானே? அனு, என்ன சொல்ற? நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லல்ல? நிஜமாவே எனக்கு புரியல. ஏய், இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? இங்க பாரு, இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சதுங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. நான் மலை போல நம்பின என் சக்தி இப்படி பண்ணிட்டாங்கிறது இப்ப பிரச்சனை. நான் உன்னை எவ்வளவு பெரிய அவசரத்துல வச்சிருந்தேன், ஆனா அதுக்கு நான் தகுதியே இல்லாதவன்னு நிரூபிச்சிட்டல. எப்படி எப்படி நான் செத்ததுக்கு அப்புறம் நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியோ? சாவறதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்டாட்டியை தேடுறியே, நீதான் உத்தம புருஷனா? சரி, ஓகே, லீவ் எவ்ரிதிங். உனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசினா நீ அதை பண்ண, நான் இதை பண்ணேன்னு ஒருத்தர் மாத்தி குத்தம் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னடா குத்தம் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற ஒரே கருப்பாடு நீதான். சரி, அப்படின்னு வச்சுப்போம். எப்படி இருந்தாலும் நீ சாக போறவ. அதுக்கு முன்னாடி உன் கையாலேயே என்னையும் லக்ஷ்மியையும் சேர்த்து வச்சிரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. செத்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு இருக்கும் போதே நடத்திடலாம்ல. நான் செத்ததுக்கு அப்புறமும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏய், என்ன ஆவிய வந்து என்ன தடுத்துருவியா இல்ல பேய வந்து மிரட்டுவியா? சும்மா வித்தண்டவாதெல்லாம் பேசாத, பிராக்டிகலா இரு. ஏண்டி, அவளுக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இருக்க போறதில்ல. நாங்க ரெண்டு பேர் சேர்றதுல என்னடி தப்பு? என்ன தப்பு நான் கேக்குறேன். அவங்க அண்ணி அம்மாவுக்கு மேல நீயே சொல்லிருக்கல. ஏய், அதுக்கு முன்னாடி நானும் அவளும் லவ்வர்ஸ் டி, அது மறந்து போச்சா? இல்ல நீ கோல்மால் பண்ணி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சியே, அது மறந்து போச்சா? இது பாரு, அதனாலதான் பழச பேச வேண்டாம்னு சொன்ன, நீ கேட்கல. என்னால லக்ஷ்மியை மறக்க முடியல. அவளோட நீயே என்ன சேர்த்து வச்சிரு. அப்போ இவ்வளவு நாள் இதெல்லாம் நீ உன் மனசுல வச்சுக்கிட்டு தான் என் கூட வாழ்ந்திருக்கல. இது பாரு, ஆனா அவங்க உன்ன மாதிரி இல்ல. இந்த காதல் கன்றாவிலாம் மறந்துட்டு ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. ஏய், எங்க காதலும் புனிதமானதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல்ல விழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை மறந்துட்டு கொட்டினவங்களுக்கு கொட்டு போட்டு ஒழுக்கமா வாழ்றதுதான் வாழ்க்கை. புருஷ செத்துட்டானேன்னு பழைய காதலனை எவ்வளவு நினைக்க மாட்டான். அதுலயும் லக்ஷ்மி அக்கா நெருப்பு. ஏய், அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நடுவுல வராம இருந்தா போதும். இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நீ செய்யறதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளவு கேவலமா பண்ணிட்ட, ஏன் முன்னாடி தைரியமா பேசிட்டு இருக்கியா? நீ எல்லாம் மனுஷனா? நம்பிக்கை துரோகம் பண்ண எப்படி நான் மனசு வந்துச்சு? சொல்லுடா, ஏன் அப்படி பண்ண? சிரிக்கிறல்ல, சிரிக்கிறல்ல? நான் இப்பவே லக்ஷ்மி அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். இதனால உனக்கு என்னடி நஷ்டம்?
நீ சாவர நாளை எண்ணிக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்க டேய் வேண்டியதானே? நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்குலாம் என்னால கூட நிக்க முடியாது விடா டேய் என்னடி ஓவரா துள்ற? கிளிப்புலக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. ஆ? கேட்க மாட்டேங்கிற? சக்தி விடு சக்தி ஏய். விடு சக்தி விடு அக்கா சக்தி விடு செத்து போடி. சாரி சாரி அனு. இவனுங்களா இப்போ வாளுங்களாயிட்டாங்க, அடங்கவே மாட்டேங்கிறானுங்க. ஏய் யாழினி, எதுக்காக அழற? எதுக்காக அழற? ஏய் யாழினி, இன்னும் புரியலையடா. என்னாச்சு என்னம்மா தெரியுமா? அழுதுட்டே என்னாச்சு எதுக்கு அழுற? என்னம்மா என்ன அழுதுட்டே டேய், சக்தி, இருக்க அனு, என்ன என்னம்மா ஆச்சு? பண்றீங்க? இங்க வா. ஏம்மா? குழந்தை, என்ன, ஏம்மா இந்த மாதிரி என்ன? அழுறீங்க? அவளுக்கு பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? சரி, அக்கா, சரி. அக்கா. என்னடா என்ன மேலையா? என்ன தெரியல, அழுதுட்டே இருக்கா. என்னமாச்சு? ஐயோ 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 ஐயோ. இவன் எதுக்காக அழுதுட்டு வரான்? டேய், என்னடா ஆச்சு? ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? என்னடா டேய், உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. டேய், சொல்லி தொலைடா, சொன்னா தெரியும். என்னடா அனு நம்மள எல்லாரையும் விட்டு டேய், போயிட்டாங்க. கழுவி சுட்டு வந்து போறா போல இருக்குப்பா. உண்மையதான் சீக்கிரமா என்னாச்சு? போயிடாத. அனு 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 வாழ ஆசைப்பட்டாலே இப்படி பாதிலேயே போயிட்டாலே. நான் என்ன பாவம் பண்ண என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா. எல்லாரையும் கண்ணு திறந்து பாரு. அனு எந்திரிமா. சக்தி இன்னும் 5-6 வருஷத்துக்கு இவ இருப்பான்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னியே. எங்களை சமாதானப்படுத்த சொன்னாங்களான்னு தெரியல. இப்படி போயிட்டாரு. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. முதல்ல வெற்றி போடா, இப்ப அனு. இந்த குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு? வாழ வேண்டியவங்களா போயிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் நான் பார்க்கணுமா கடவுளே? அக்கா கரு பின்னாடியே சுத்த
தைரியத்தை கை விட்டுட்டியா? நம்பிக்கை எழுந்துட்டியாடி? இல்ல இது வரைக்கும் வாழ்ந்தது போதுன்னு முடிவுக்கு வந்துட்டியா? எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுறியாடி? பாதி நீ சொல்லல. நீ சொல்லல. லட்சுமி, லட்சுமி சும்மா. யாழிய பாத்துக்கோ பாத்துக்கோன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணமா? சொல்லானோ இதுதானா? பேச மாட்டேங்கிறேன். இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சுதான் வாழ்நாள்ல பேச வேண்டியதெல்லாம் வாழ்ந்த வரைக்கும் போதும்னு பேசி முடிச்சிட்டியா? சொல்லி சொல்லணும். விட்டுட்டு போனேன். யாரு இருக்கா? சக்தி யாழிய பத்தி கவலைப்பட்டியே, இதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? போனதா போன என்னை கூப்பிட்டு போயிருந்தானே. என்னால முடியல, என்னால தாங்க முடியல. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதே தெரியலடா. யாரும் என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா. அனு பேசு, அனு பேசுடி. என்ன பாரு, அனு பாரு. அனி இவ அனு செத்ததை பார்த்து கத்துனா. அதுக்கப்புறம் இவனால பேச முடியலையே. அண்ணி எங்க 2 பேர் மேல உயிரே வச்சிருந்தா. அதுல ஒரு உயிர் போயிடுச்சு. மாப்பிள்ள, இனிமே உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடலாமான்னு தெரியல. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அனு என் கூட இல்லைங்கிறதுனால நான் உங்க மாப்பிள்ளை இல்லைன்னு ஆயிடாது. நான் எப்பவும் உங்க மாப்பிள்ளை தான். அவ உடம்பு தான் போயிடுச்சே தவிர அவ மனசு உயிர் எல்லாமே என்னோட தான் இருக்கு. அவ என்னை விட்டு போக மாட்டா மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எங்க அணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவளுக்கு வாழறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. சாகிற வயசு அவளுக்கு. வாழ வேண்டியவள நாம வாரி கொடுத்துட்டோமே சம்பந்தி. அல்லாதீங்க சம்பந்தி, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னால அழ மட்டும்தான் முடியும் சம்பந்தி. அது தவிர என்னால வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சம்பாதிச்சது, சொத்து சேர்த்தது, இப்படி எல்லாமே அவளுக்காகத்தானே.
ஆனா அது எதையுமே அனுபவிக்க முடியாம போய் சேர்ந்துட்டாளே பாவி. இதையெல்லாம் அனுபவிக்க அவ இல்லாமலே போயிட்டாளே சம்பந்தி. இந்த பாடா போன பணத்தை வச்சு கூட எங்களால இவனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அவ இப்பதான் செத்தா. அவளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நாங்க அப்பவே செத்துட்டோம். அவளோட ரிப்போர்ட்டை வச்சுட்டு இவர் ஹாஸ்பிட்டலா சுத்தினதுதான் மிச்சம். சுத்தி என்னமா பிரயோஜனம்? அவ இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருப்பான்னு மாப்பிள்ளை சொன்னதும் நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஆனா அவளை மாதிரியே அதுவும் அல்பாயுஸ்ல போயிடுச்சு. எதுவும் நம்ம கையில இல்ல சம்பந்தி. இவளுக்காவது கேன்சர் வந்து செத்தா. ஆனா இங்க வெற்றி கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எங்க கண்ணு முன்னாடியே காணாம போயிட்டானே. அவ அப்படி செத்து போவான்னு நாங்க நினைச்சோமா? யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலப்பா. அவன் கூட பொறுக்காத தங்கச்சியா தான் இருந்தா. என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா கூட என் கூட இப்படி இருந்திருப்பாங்களான்னு சந்தேகம் தான். எங்களுக்குள்ள எந்த ரகசியமும் ஒளிவு மறைவு இருந்ததே இல்லை. பூவிக்கிட்ட இருந்து காப்பாத்தி அவளை நான் எம்மகிட்ட கொடுத்துட்டேன். நம்ம எல்லாரையும் விட சக்திக்கு தான் இது பெரிய இழப்பு. அவன் மேல இவ உயிரிய வச்சிருந்தான். அவ அழுதா இவன் அழுவான், இவ துடிச்சா அவன் துடிப்பான். இப்படி ஒரு ஜோடிய நம்ம வாழ்நாள்ல இனிமே எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்களுக்கும் தெரியும். நாங்க சக்தியை எப்பவுமே எங்க மகனா தான் பாக்குறோம். எங்க பொண்ணு அவர் வச்சு பாத்துக்கிட்டது மாதிரி நாங்க கூட பாத்துக்கிட்டது இல்ல. இவங்க 2 பேரும் என்னமோ நேத்துதான் கல்யாணம் ஆனவங்க மாதிரி கொஞ்சம் கோலாவி எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. பாவம் சக்தி தம்பி தனிமரமா நிக்கிறான். இனிமே இவன் எப்படி தனியா வாழ போறானோ கடவுளே. அவ வந்தா இருந்தா போயிட்டா. அவளோட ஞாபகங்கள் என் மனசுல எப்பவுமே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நான் இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு போயிடுவேன். அவளுக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சுதான் அவ ஆல்ரெடிய அவசரமா தத்தெடுத்துட்டு வந்து சக்திக்கு தொடையா கொடுத்துட்டு போயிருக்கா போல் இருக்கு. அவ அம்மாவோட சாவ அவளால தாங்க முடியல. அவளை பொணமா பார்த்த அதிர்ச்சியில இவ பேச்சு தொலைச்சிட்டு நிக்கிறா. நாம தான் அனு மேல அன்பை வச்சுட்டு அவஸ்தைப்படுறோம்னு பார்த்தா பாவம் யாழினி நம்மளையும் தாண்டி அவ மேல உயிரிய வச்சு இப்ப ஊமை ஆயிட்டா. அத நினைச்ச மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். சக்தி இன்னமும் எங்களை நீ உன் சொந்தமா நினைச்சா அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பா. முடிஞ்சா யாழ் கூட்டிக்கிட்டு வாப்பா. கூட்டிக்கிட்டு வா. அம்மா போலாம்.
யாழினி அழக்கூடாது, இங்க வா. உன் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா, உன் கூட தான் இருப்பா, சரியா? இங்க வா. போமா. வாமா உட்கார. அழக்கூடாது. என்னம்மா என்ன? அழாது, ஓகே?